மதுக்கடைகளை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை விடுதலை செய்ய கோரி திருவண்ணாமலையில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கடைகளை திறப்பதை விட்டுவிட்டு பள்ளிக்கூடங்களை திறக்க அரசு முன்வர வேண்டும் என்று போராட்டத்தின் போது அவர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும், புதிய அரசு பள்ளிகளை திறக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தனியார் நடத்தக்கூடிய மதுபான கடைகளை, சாராய கடைகளை அரசாங்கமே ஏற்று நடத்துவது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அரசு கல்லூரி மாணவர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அப்போது தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி நாகை மாவட்டம் பொறையாறில் தனியார் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதை கண்டித்து அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். மதுவிலக்கை அமல்படுத்த கோரி போராட்டம் நடத்திய சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சை அரசு கல்லூரி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்த முயன்றனர். இதற்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் போராட்டத்தை கைவிடுமாறு மாணவர்களை எச்சரித்தனர். ஆனால் எச்சரிக்கையையும் மீறி போராட்டம் நடத்த முயன்றதால் காவல்துறையினர் மாணவர்கள் மீது தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.